ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு இந்த பதிவு சனி செவ்வாய் பார்வையை குறித்து 47 நாட்கள், அது ஜூலை 29லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் செவ்வாய் கன்னிராசியில் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்கள். சனியின் பார்வையில் செவ்வாய். அப்போ இந்த 2 கிரகங்கள் மாறுபட்ட சிந்தனை, மாறுபட்ட செயல்பாடுகள், மாறுபட்ட குணாதிசயங்கள் உடையவர்கள். சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனம் சார்ந்த, அகம் சார்ந்த நன்மையை செய்பவர்கள். நம்முடைய அறிவை பலப்படுத்துபவர், நம்மளுடைய மனம் சார்ந்த நம்பிக்கையை தெளிவுபடுத்துவர். உறவுகளை, அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், சகோதர வழி உறவாக இருக்கட்டும், அனைத்து உறவுகளையும் பிரதிபலிப்பவர் மற்றும் நண்பர்களை கூட பிரதிபலிப்பவர், நம்ம ஆசைகளை பிரதிபலிப்பவர். இப்படிப்பட்ட அம்சமுடைய சனி பக்கபலமாக இருக்கிறார். அவர் நல்லா செயல்பட்டு இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் சனி பார்க்குற இடம், சனி பார்க்குற கிரகம், சனி சேர்ற கிரகம், அது நட்பு அவங்களுக்குள்ள கிரகமாக இருந்தால் ஒரு பலனும், பகை கிரகமாக இருந்தால் அது அதிருப்தியான பலனும் தரும். அப்போ இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதுங்கிறதுனால இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறது நமக்கு 3ஆம் பாவம் 9ஆம் பாவ ரீதியாக நடக்குது. அதாவது சுருக்கமாக சொன்னால், மாற்றங்களுக்கு வித்திடுகிறது, மாற்றங்களை வடிவமைத்து கொடுக்கிறது, மாற்று சிந்தனைகளை உருவாக்குகிறது. திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது பணி மாற்றமாக இருக்கலாம், மனமாற்றமாக இருக்கலாம், மற்றும் இடமாற்றங்களாக இருக்கலாம், இருப்பிடம் சார்ந்த மாற்றங்களாக இருக்கலாம். தகவல் தொடர்பு பாவங்களில் தான் இந்த சனி செவ்வாய் பார்வை விடுகிறது. கம்யூனிகேஷன், ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, தெய்வ அனுகூலம், குலதெய்வம், பூர்வீகம், மேல் படிப்பு, வெளிநாடு தொடர்பு, இதெல்லாமே இதில் அடக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாவத்தை நமக்கு பாதிப்பில்லாமல் நல்லது பண்ணாது, ஆனால் பாதிப்போடு நல்லது பண்ணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதும். எப்போவுமே கிரகங்கள் என்னதான் கெட்டவர்களாக இருந்தாலும் நம்ம லக்னத்துக்கு அவங்க யாருன்னு பார்க்குறது தான் நம்ம அஸ்ட்ராலஜி, அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜினுடைய நோக்கம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு, செவ்வாய் உண்மையிலேயே நம்மளுக்கு என்ன பாவத்தை இயக்கிற அதிகாரி, சனி நம்மளுக்கு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டும் போது நம்ம பிறந்த ஜாதகத்தில் தான் அவங்க அதனுடைய கொடுப்பினை தெரியும். பாவ கொடுப்பினைன்னு பேர். அது மாதிரி கிரகத்தினுடைய வலிமை தெரியும். இந்த பாவ கொடுப்பினை பிரகாரம் தான் கிரகம் வேலை செய்யும். பாவம்னா 12 பாவத்தில் நமக்கு 4, 8, 12 ஆகாத பாவங்கள். 1, 5, 9 அருளை கொடுப்பது, 2, 6, 10 பொருளை கொடுப்பது, 3, 7, 11 இன்பத்தை கொடுப்பது, 4, 8, 12 கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பது. இந்த 4, 8, 12 பாவங்களில் இந்த 2 கிரகம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி வரலை அப்படின்னா சேஃப்டி, நோ ப்ராப்ளம். ஆனாலும் கூட இந்த எதிர்குணமுள்ள 2 பேர் பார்க்கறதுனால இந்த மாற்றங்களில் சில பிரச்சனைகள். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சுங்க, ஆனால் இங்கே ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. 47 நாட்கள் அவஸ்தைப்படணுமே, என்ன பண்ணுறது? அப்போ இது மாதிரியான சிக்கல்களில் நாம் வேறு ஒரு வேலையை ரெடி பண்ணிடக்கூடாது. இது மாற்றம் இது ஆகாதாட்டிருக்கு, நம்ம இன்னொன்று பண்ணிக்கலாம், எதில் போனாலும் சிக்கலை கொண்டு வந்துவிடும். அதனால் இந்த 47 நாட்கள் நமக்கு ஆசிட்டிஸ், அதை அனுபவிங்க. தாமதமாகும், ஆனால் நல்லபடியாக முடியும். அதற்காக வேறு முடிவுகளை பதட்டத்தில் எடுக்காதீங்க. அது நமக்கு அனுகூலமாக இருக்காது. அது மாதிரி தான் தம்பி, தங்கை, சகோதரன், சகோதரி, நண்பர்கள், பெற்றோர்கள், பூர்வீக சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சில நெருக்கடிகளை கொடுக்கும், ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்கும். ஒரு இயக்கத்தில் ஒரு
ஒரு என்ன ஹார்ஷ் பிஹேவியர்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கொடுக்கும். ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு, அந்த கடினமான காலகட்டத்திலையும் நமக்கு தோல்வி கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன் வச்சுக்கலாம். ஆனால் எது எதுக்கு நமக்கு பாதிப்புங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ போய் நம்ம வீடு கட்டுறதுக்கு இது பண்ணோம்னா தடையாகும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்தோம்னா தடையாகும். ஆனால் கல்யாண காரியத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதும் அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் குழந்தை பிறப்பு போன்ற அகம் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் இப்போ இயங்கலாம், பயன்படுத்தலாம். ஆனால் இதே முரண்பாடு நமக்கு உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த 47 நாள் தேவையில்லை. அது என்னாகும், அது ஒரு அப்ரூவலுக்காகவே இழுத்துரும். இந்த டேட்டில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை தடை பண்ணுறது, மடைமாற்றி விடுவது. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி அகம் சார்ந்த விஷயங்களாகட்டும், உங்களுக்கு கலை தொடர்புகள், பணி மாற்றங்கள், ஒரு ஐடி லைனில் இருக்கீங்க, ஒரு செய்தி விளம்பரத்துறையில் இருக்கீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கீங்க, கமிஷன் வாங்குகிற தொழிலில் இருக்கீங்க, கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அது சிறப்பை கொடுக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷனோடு கொடுக்கும், காலதாமதம் ஏற்படும். ஆனாலும் நம்ம காரியத்தில் வெற்றி உறுதி. ஸோ அந்த வகையில் எடுத்துக்கோங்க. சனியை பார்த்து செவ்வாயை பார்த்து பயப்படக்கூடிய லக்னம் அல்ல நமது லக்னம். இந்த ரெண்டுமே நமக்கு நன்மை தான். இன்னும் நம்ம ஜாதகத்தில் டெப்த்தாக ஏதாவது நமக்கு கிரகங்கள், இந்த 2 கிரகங்கள் ஏதாவது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. ஏனென்றால் இவை விபத்து தரக்கூடிய கிரகங்கள். செவ்வாயும் சனியும் திடீர் விபத்துகளை உருவாக்குபவர். அதே மாதிரி தந்தை ஸ்தானத்துக்கு ஒரு பிரச்சனைங்கிறதுக்கு இது ஒரு காரணம் இருக்கும். பெண் சகோதர ஸ்தானத்துக்கு வரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம மேலதிகாரிகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் அவங்களே ஒரு அவஸ்தைக்கு ஆளாகிறது, அதனால் அந்த டென்ஷனை நம்ம மேலே காட்டுறது, இது மாதிரி நிகழ்வுகளுக்கும் இதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நுணுக்கமான விஷயங்களைத்தான் நம்ம இதில் பகிர்றோம். ஜென்ரலாக ஒரு மாத பலனோ வருஷ பலனோ அது வேறு. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 கிரகம் இருக்குது. இந்த 2 கிரகமும் பார்வைகளில் ஒரே பாதத்தில் இருந்தால் தான் அது செயற்கை பலன். இப்போ பார்த்தீங்கன்னா சனி உத்திரட்டாதி 2ல் இருக்குது. செவ்வாய் உத்திர நட்சத்திரத்தில் 2ல் இருக்கிறது ஒரு 5 நாள், 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும். அந்த சமயம் அந்த 5 நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் வரும்போது அப்போவும் சனியோட தொடர்பு ஃபுல்லாக ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வரும்போது சனியோட செவ்வாய் தொடர்பு ஏற்படும். அந்த 47 நாட்கள் கன்னி ராசியில் இந்த 2ஆம் பாதத்தில் இந்த செவ்வாய் போகும்போது நுணுக்கமாக பார்த்திங்கன்னா அந்த 15 நாட்களுடைய எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். பட் எல்லாமே டெப்த்தாக போக போக பார்வையாளர்கள் எல்லாருக்குமே கிரகிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். நம்ம 47 நாட்களை காமனாக எடுத்துக்கிட்டு இதில் பொருள் சார்ந்த விஷயத்திற்கு இது தடை வகுக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.